ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. பேரினை நீக்கி பிணமென்று பெயர் வைத்து ஊரினை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூளையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. ஒரு அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம், கயாங்கிற திவ்ய கஷேத்திரம். காசி யாத்திரையில கயா வந்தாதான் அந்த யாத்திரை சம்பூர்ணமாகுது. ஏன் கயா வரணும், கயாவில் அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா, கயா வரணம் அப்படிங்கிறதே விசேஷம்தான். விஷ்ணுபாதம், அக்ஷஜவடம், பல்குனி நதி, இது மூணுமே கயாவில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலங்கள். நாம மனுஷனா பிறந்தவன் சின்ன வயசுல நம்மள பெத்தவா சொல்றபடி கேட்டு நடக்கிறோம். ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அவளுக்கு அனுசரணையா இருக்கும். அவ இறந்து போறதுக்கு பிற்பாடு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள், சடங்குகளை பண்றோம். இதோட அங்கமா கயாவில் அவனுக்கு ஒரு பித்ரு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஜீவதோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாத் திரிபிகி புத்திரஸ்ய புத்திரஜா அப்படிங்கிறது சாஸ்திரம். ஜீவித காலம் வரைக்கும் அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கிறது. அப்பா மரிச்ச பிற்பாடு பிரதிசரம் திதி கொடுக்கிறது, ஸ்ரார்த்தத்தை தவறாமல் பண்றது. கயாயாம் பிண்டதானாது, கயையில ஒரு பிண்ட பிரதானம் பண்றது. முன்னோர்கள் அவ இறந்த பிற்பாடு நாம பார்த்து படம் வச்சு பூ போடுறோம் பாருங்க, அந்த கணக்கு கிடையாது. ஒரு படம் வச்சு அந்த படத்துல பூ போடுறதெல்லாம் நடுவுல வந்தது. உருவமே எரிஞ்சு போயிடுது, உருவம் அற்ற நிலைதான். அதுக்கப்புறமா இறந்து போட பிற்பாடு வேற ஒரு உடம்ப கொடுக்கிறார் பகவான். அதுக்கு பிரேத சரீரமா இருக்கு. அந்த பிரேத சரீரம் எதனால அந்த பிரேத சரீரத்தை விட்டுட்டு போறதுன்னா, நாம பண்ற சடங்குகள்னால. அதுக்கப்புறமா அது வேற ஒரு ரூபம் எடுத்துக்கிறது. அதனால அந்த இறந்து போனவாளை அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் ஏதாவது விட்டிருந்தாலும் சரி, துர்மரணம் அடைஞ்சிருக்கா பத்தியெல்லாம் அவளுக்கு வழியும் சரி. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் அபரேஷாம். நம்ம அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி உள்ள அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி உள்ள அப்பா அம்மான்னு 10 தலைமுறை, பின்னாடி வரக்கூடிய 10 தலைமுறை, இவாளுக்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஒருத்தர் கயாவில தன் முன்னோர்களை உத்தேசம் பண்ணி அவ நல்ல கதி அடையணும்னு சொல்லி விஷ்ணு பாதத்துல ஸ்ரார்த்தம் பண்ணினால் போறோம். ஸ்ரார்த்தம் நாள் திதி, வேற ஒண்ணும் பெருசா பூஜை பண்றது இல்லை. ஸ்ரத்தையா பண்ண வேண்டியது, ஸ்ரத்தையா பக்தி ஸ்ரத்தையோட அப்பா அம்மாவுக்கு வணங்குதல். அம்மா என்ன கேட்பான், ஒரு குழந்தை, பெத்த குழந்தை இருக்கு, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நமக்காக கஷ்டப்படுறவ யாருன்னா அம்மா தான் முதல்ல. அம்மா மாதிரியான ஜீவன் உலகத்துல வேற கிடையவே கிடையாது. வயத்துல எப்போ கரு உற்பத்தி ஆச்சோ அப்போலேருந்து ஆகார நியமத்திலேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப பத்தியமா பக்குவமா ரொம்ப ஜாக்கிரதையா
அம்மா நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கா. ஒரு மழை பெய்யறது, வாசல் நனைஞ்சுட்டு வரோம், வாசல்ல இருக்கிற அப்பா சொல்லுவார், ஏண்டா ஒரு கொடை எடுத்துட்டு போக கூடாதாடா. கூட பிறந்த சகோதரன் சொல்லுவான், கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு வந்திருக்கப்படாதா, என்னடா அவசரம் உனக்கு. எல்லாரும் சொல்லுவா. அம்மா என்ன பண்ணுவா, இந்த சனியை பிடிச்ச மழை என் புள்ள வெளியில போறதே தான் பெய்யணுமாம்பா. புள்ளைய குத்தம் சொல்ல மாட்டா, மழைய குத்தம் சொல்லுவா. கொடையை எடுத்துட்டு போகலையான்னு கேட்கல, வேற எதையுமே கேட்கல. வாசப்படியில அந்த தன்னுடைய புடவை முந்தானையை எடுத்து தலையை துவட்டி கிட்டக்க அணைச்சு லேசாதான் நனைஞ்சிருப்பான். உடனே உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த அம்மா அந்த குழந்தைய தன்னோட அணைச்சுக்கிறது அம்மாவை தவிர வேற யாராலையும் முடியாது. ஒரு பெரிய மகாவித்வான் கலாசாலையில அவருக்கு ஒரு கடிதாசு வாத்தியார் எழுதி கொடுக்கிறார். இது இடத்துல போய் வேற யார்ட்டையும் காமிக்காத, உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற. இடத்துல அவ அம்மாட்ட கொடுக்குறார். அவ அம்மா படிச்சு பார்த்துட்டு அந்த கடிதாசை மடிச்சு வச்சுட்டு, என்னம்மா எழுதியிருக்க இந்த கடிதாசலன்னு கேட்டானா. நீ ரொம்ப புத்திசாலியா, உனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வித்தை இல்லையா, அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ தினம்தோறும் கலாசாலையில் இருக்கிற புஸ்தகத்தெல்லாம் ஒண்ணுத்தையும் விடாம படிச்சுட்டு வரணும் அப்படின்னா. அப்படியா மாட்டான், மகா பெரிய வித்வான் ஆயிட்டான். அவ அம்மா மறிச்சு போய் இறந்து போய் அந்த இடத்தெல்லாம் நகுத்தறத அன்னைக்கு படிச்ச காலத்துல ஒரு வாத்தியார் கடிதாசு எழுதி கொடுத்தாரோ, அந்த கடிதாசு மடிச்சு மேல இருந்தது. அதை எடுத்து அன்னைக்குதான் பிரிக்கிறான். அப்படி பிரிச்சு பாக்குறத அந்த வாத்தியார் எழுதியிருந்தாரா, உன் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்ல, அவனுக்கு படிப்பு ஏறாது, அதனால அவனை இந்த கலாசாலை வச்சுக்க முடியாது, இவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தார். இந்த குழந்தை கண்ணுல தார தாரையா தண்ணி வந்தது. அம்மா என்ன சொன்னா, நீ புத்திசாலின்னா. அவர் எழுதி கொடுத்திருந்தது முட்டாள். அம்மா இறந்து போன உயிரை திருப்பி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அம்மாவால முடியும். வெகு வருஷத்துக்கெல்லாம் இல்ல, இப்ப நடந்தது. ஒரு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்கு, 2 குழந்தை சுகப்பிரசவம். அதுல ஒரு குழந்தை செத்து போயிடுது, ஒரு குழந்தை உயிரோட இருக்கு. அம்மா படுத்துன்னு இருக்கா. அப்பதான் முழிக்கிறா, கண் முழிக்கிறா. கண்ணு முழிச்ச உடனே உயிரோட இருக்கிற குழந்தைய கொடுக்குறா, வாங்கி மடியில வச்சுட்டா கொஞ்சினா. இன்னொரு குழந்தை எங்க, 2 குழந்தைனாலே இன்னொரு குழந்தை எங்க. அப்போ டாக்டர் சொன்ன, அம்மா அந்த குழந்தை இறந்துடுத்து, இந்த ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்குன்னு. உடனே இல்ல இந்த குழந்தைய கொண்டாந்துருக்க, நீங்க சீக்கிரம் பார்த்துட்டு கொடுங்கோ, ரொம்ப நேரம் தாமசிக்க வேண்டாம், புதைச்சுடணும் அப்படின்னா. இந்த உயிரோடு இருக்கிற குழந்தைய தூக்கி தன்னோட அம்மா கையில கொடுத்துட்டு, செத்து போன குழந்தைய எடுத்து தங்கிட்ட வச்சுட்டு தன்னோட மடியில போட்டுண்டா. முதல்ல தாளாட்டினா, அப்புறம் அப்படியே எடுத்து தன்னோட உடம்புல வயத்துல வச்சுண்டா, அப்புறம் அப்படியே எடுத்துண்டா இருக்க அணைச்சுண்டா. அப்பா சொன்னா, அந்த பெத்த குழந்தையோட அப்பா சொன்னா, பச்சை உடம்பு கஷ்டப்படக்கூடாது, அது செத்து போயிடுது, ஒரு குழந்தை தான் உயிரோட இருக்க, அதை கொடுத்துருன்னா கையை தட்டி விட்டுட்டு இருக்க பிடிச்சுண்டா. நர்ஸு கிட்டக்க அந்த குழந்தைய வாங்க வந்தா, தள்ளிப்போ அப்படின்ட்டா. இந்த உடம்பா அப்படி அணைச்சு வச்சு, கண்ணே முத்தே மணியே செல்லமே, நீ வயத்துள்ளுக்குள்ள இருக்கிறத, நீ உயிரோட இருந்து எல்லாத்தையும் என்னோட இருந்தைய, நீ என்னோட தான் இருக்க, நீ செத்து போகலன்னா அந்த குழந்தை ஆட ஆரம்பிச்சு. செத்து போன குழந்தைக்கு உயிரை கொடுக்க முடியும்னா அது அம்மாவால மட்டும்தான். இந்த உலகத்துல நான் என்ன மீறி எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னா இந்த உடம்பு பிச்சை போட்டவளே அவதான்.
அதனால அம்மாவை மீறி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. திருவாசகம் சொல்றது, யானை முதல் எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனமில் கிருமி செலவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதம் தன்னில் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் தாழ்புவி பிழைத்தும். இப்படி ஒரு மாசத்துல அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ஒரு மாசத்துல அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்து பூரணத்துவமாகி இந்த குழந்தை வெளியில பிறந்து அதுக்கு பிற்பாடு அந்த குழந்தை அம்மாவோட மடியிலேயே இருந்து அம்மாவோடையே வளர்த்து பார்த்து 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 பார்த்துன்னு இப்படி அம்மாவுக்காக பட்ட கடன் எதனால தீரும்? கோடி ரூபாய் அம்மாட்ட கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டான். ஒரு ராஜா அம்மா மேல அவ்வளவு பிரியம். அம்மா இறந்து போயிட்டா, அந்தியாட்சி பண்ணிட்ட. அம்மாவுக்காக ஒரு கோயில் கட்டுற. அம்மாவுக்கு தான் அது. பார்த்து 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 கலைநயத்தோட கோவில் எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டார். கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த ஆச்சாரியர் கீழே இறங்குற. இந்த ராஜா அவரை பார்த்து கேட்ட, நான் எங்க அம்மாவுக்கு பட்ட கடன், வார்த்தை உண்டு இல்லையா, தாயை சிறந்த கோவிலும் இல்லை. நான் எங்க அம்மாவுக்கு பட்ட கடன் இந்த கோவிலை கட்டினதுனால தீந்துதா அப்படின்னு அவர் சொன்ன. சிரிச்சுட்டே சொன்னார், இந்த பக்கம் நல்லா திரும்பி பாருன்னாராம். கட்டின கோவில் உட்கார ஆரம்பிச்சிருது. இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா கடனை கோவில் கட்டினா கூட தீர்க்க முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கொண்டாராம். அந்த கோவில் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டு, நேத்திக்கு மணிக்கர்ணிகையில அதை பார்த்தோம். அந்த கோவிலுக்கு ரத்னேஸ்வர் மகாமந்திர்னு அதுக்கு பேர். அப்ப அம்மாவுக்கு கோவில் கட்டினா கடன் தீருமா? தீராது. கோவிலே கட்டினாலும் தீருமா? தீராது. அப்பேற்பட்ட கடனை எந்த இடத்துக்கு வந்தா தீக்கலாம்னா கயா வந்தா தீக்கலாம். அதான் கயாவுக்கு சிறப்பு. இதை தெரிஞ்சுட்டா தான் கயா போனா நமக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தினுடைய மகிமை அளப்பரியது. அம்மா அப்பா உயிரோடு இருக்கத்தே வரலாமா? வரலாம். அம்மா அப்பா மரிச்ச பிற்பாடு வரலாமா? வரலாம். உயிரோடு இருக்கிறதே நம்ம வரத்தே இன்னும் அவளுக்கு ஆயுள கொடு, ஆரோக்கியத்தை கொடு, அதை வேண்டிண்டு அந்த விஷ்ணு பாதத்துல துளசிய சாத்தலாம். மரிச்ச பிற்பாடு வரமா, அங்க ஒரு பிண்டத்தை அங்க சேர்க்கலாம். அம்மாவுக்கு மட்டுமே 16 பிண்டம் இருக்கு. இந்த 16 பிண்டம் அம்மாவுக்கு மட்டும். அதுக்கு மாத்ருஷோடசி அப்படின்னு பேர். அது தனியா இப்படி இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் கயாவுல பண்றது. கயாவுக்கு பித்ருபூமின்னு பேர். நாமெல்லாம் ஸ்மசான வைராக்கியம், சுடுகாட்டுல போய் நிற்கிறது இவ்வளவுதாண்டா வாழ்க்கை. வாசப்படியை தாண்டிட்டா திருப்பி எல்லாம் தொத்தின்றோம். காசி யாத்திரைங்கிறது என்ஜாயபிள் ட்ரிப்பு கிடையாது. என்ஜாயபிள் ட்ரிப்புனா உங்களுக்கு இது ஃபெயிலியர்னு அர்த்தம். நாம அப்பா அம்மாவுக்கு வயத்துல பட்ட கடனை ஒரு வகையில சம்பூர்ணம் பண்றதுக்கு பகவான் கொடுத்த வழின்னு நினைச்சுட்டோம்னா இந்த யாத்திரை உங்களுக்கு சாதகம்னு அர்த்தம். அதுல ஒரு அங்கம் கயா. கயாசுரன்கிற ஒரு பெரிய அசுர். அந்த அசுரனாகப்பட்டவன் அளப்பரிய வரங்கள் தபஸ் பண்ணி அளப்பரிய வரங்கள். அவனுடைய வரமும் அவனுடைய அந்த
தேஜஸும் 3 லோகத்துல போய் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாம் போய் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சு, தகிக்க ஆரம்பிக்கிறது. பிரம்மா போய் சொல்றார், இவன் பண்ணிருக்கிற தபசுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப சொன்னாராம், அவனை தானமா கேள், அவன் மேல யஜ்ஞத்தை பண்ணு அப்படின்னு. அப்ப பிரம்மா அவனை தானமா கேட்டு அவனுடைய வயத்துல யாகசாலை அமைச்சாராம். அப்ப அவன் ஆட ஆரம்பிச்சான். இந்த கயாசுரன் ஆப்பட்டவன் ஆட ஆரம்பிக்கிறான். அதுல யாகசாலை, அதுல யஜ்ஞம் பண்றார். அப்போ அப்பையும் அவன் ஆடின்னு இருக்கானே, என்னடா பண்ணலாம், என்னடா அது. அப்போ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அவனுடைய மேல தன்னோட காலை வைக்கிறார். அப்படி காலை வைக்கிறார். அதுதான் விஷ்ணு பாதம்னு பேர். 2 பாதம் இருந்தால் ராமர் பாதம், ஒரே ஒரு பாதம் மட்டும் தானே சுவாமி இங்க இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய மலை இது. மேலேந்து பார்த்தேன்னா பிண்டம் வச்சா எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். பிரம்மாவுக்கு கோவில் இருக்கு, சரஸ்வதிக்கு கோவில் இருக்கு, சாவித்திரிக்கு கோவில் இருக்கு. எல்லாம் மலையில ஏறணும், 1000 படிக்கட்டு ஏறணும். அதை தவிர பிரேத சிலான்னு ஒண்ணு இருக்கு, வேற எங்கேயுமே உலகத்துல கிடையாது. செத்து போனவா பேய் பிசாசா அலைஞ்சுட்டு இருந்தாக்க அந்த வம்சத்துல வந்தவாளுக்கு தெரிஞ்சா அவா போய் அங்க பிண்ட பிரதானம் பண்றது. ரொம்ப கஷ்டம், பிரேத சிலாலாம் போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷ்ணு பாதம் பகவான் சரணத்தை அங்க மேல வச்ச உடனே அந்த அசுரன் கேட்டானா, எனக்கு அளப்பரிய வரங்கள் கொடுத்தேன், என்னோட உடம்பே பிரம்மா வேணும்னார், அவருக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்களோ கொண்டாந்து உங்க பாதத்தை வச்சிருக்கேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரா சுவாமி. வேற ஒண்ணும் வேண்டாம், இந்த பாதத்துல யார் இந்த பாதத்தை ஸ்பர்சம் பண்றாலும் தொடராலோ, மற்ற இடங்கள்ல நமஸ்காரம் பண்ணுவோம் பாருங்க, மற்ற கோயில்ல போனெல்லாம் கும்பிடுங்க இல்லையா, விஷ்ணு பாதத்தை ஸ்பர்சம் தொடுதல், தொடணும், தொட்டு வழிபட வேண்டும் விஷ்ணு பாதத்தை. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு 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 பையன் ஒருத்தனை அழைச்சுன்னு வரேன். அவன் அந்நிய தேசத்துல உள்ளவன். கொரோனா காலத்துல அந்த அவனுடைய அம்மா இறந்து போயிட்டான். அவனோ பெரிய போஸ்ட்ல இருக்கான், தாடி, நிறைய முடி. அவனை அழிச்சிட்டு வரேன் கயாவுக்கு. கயா வந்த உடனே கிட்டக்க போறான். விஷ்ணு பாதத்தை பார்த்த உடனே அவன் அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரேமையினால, அம்மா நீ செத்து போனப்போ உன் கூட நான் இல்லையே, அம்மா உன்னுடைய உடம்பு எப்படி எரிச்சா என்ன பண்ணினான்னு தெரியல, ஒரு மகா பாவி ஆயிட்டேனே, அம்மா உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, அம்மா எனக்கு இந்த உடம்பு இந்த சரீரத்தை கொடுத்தியே, அம்மா நான் கயா தேடி வந்திருக்கேன், அம்மா உனக்கு நான் இந்த நேரத்துல பிண்டம் போடுற அளவுக்கு என்னை கொண்டாந்து விட்டுட்டியே, அம்மா இந்த உடம்பாலையும் உள்ளத்தாலையும் உன்னை நினைக்கிறேன்னு அந்த விஷ்ணு பாதத்துல தலையினால முட்டி பிண்டத்தை போட்டு வெளியில வரான். கலியுகத்துல கூட இது மாதிரி நடக்குமான்னு தெரியல. வாசப்படிய தாண்டான், மழை துளி அவன் மேல விழுது. வாசப்படிய தாண்டி போறான், ஒரு தீர்க்க சுமங்கலி அவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றான். மாதாஜி பிளெஸிங் அப்படின்னு சொல்லி, சம்பந்தமே கிடையாது, ஸ்ரத்தையோட இங்க யார் திதி கொடுக்கிறீங்களோ ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியும், உணர முடியும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். ஏதோ ஒரு ரூபத்துல அவ காட்சி தருவா, அவ ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம பக்கத்துல நிற்பா, அவளோட செய்கை தெரியும், அவ தீர்த்த சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ கட்டிக்கிற வேஷ்டி மாதிரி இருக்கும், அவ நடக்கிற நட மாதிரி இருக்கும், அவ பேசுற பேச்சு மாதிரி இருக்கும். சிமிலரா அந்த ஃபேஸ் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அதுக்கு காரணம் ஸ்ரத்த. அதை கேட்டு வாங்கின்றது யாருன்னு கேட்டாக்க கயாசுரன். இந்த விஷ்ணு பாதத்தை யார் தொடராலோ தொடுபவர்களுடைய குலத்திலே 10 தலைமுறை முக்தி அடைவதற்கு நீ அருள் புரிய வேண்டும். அப்பா அம்மா மட்டும் இல்ல, அந்த தலைமுறை 10 தலைமுறை எங்கேயோ வாசம் பண்ணிட்டு இருப்பா.
பித்ருக்கள் அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டை தேடி வர ஏன் கோலம் போடுறது இல்ல? வாசலை ஏன் கோலம் போடுறது? ஒரு எறும்பு இந்த கோலத்தை சாப்பிட்டு விடுறது. எனக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்துனாலும் அப்பா அம்மா போயிடுவா. என் புள்ள எனக்கு சாப்பாடு கொடுத்துறா, எனக்கு இது போருன்னு போயிடுவா. அதுதான் அப்பா அம்மா. அப்பா அம்மா அதுதான் கேட்பா, எனக்கு இது போருன்னு. அதனாலதான் போடுறது இல்ல. பசுமாடு வந்தா கூட பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்துடுத்தே கொஞ்சம் தள்ளி வரக்கூடாது, தர்ப்பண முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். பிச்சைக்காரன் வந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாதா? பித்ரு ரூபமாகவே கயால இருக்கா. இங்க ஆவாகனமே கிடையாது, பித்ருக்கள் ஆவாகனம் கிடையாது. நம்ம கிரகங்கள்ல சிரார்த்தம்னு ஒண்ணு பண்ணுவா. பிராமணால பண்றதே பிராமணனை வரிச்சு மந்திரம் சொல்லுவா. ஆதிவியாதி ஹரண்ரூணாம் மிருத்யு தாரித்ரநாசனம் ஸ்ரீ புஷ்டி கீர்த்திதம் வந்தே விப்ரஸ்ரீர் பாத பங்கஜம் விப்ரோக தர்சனாத் சத்யா க்ஷயந்தே பாபராசயா அர்ச்சனாத் மங்களாவாப்தி தர்சனாத் அச்சுதம் பதம்னு சொல்லுவா. அதாவது ஆதிவியாதி ஹரண்ரூணாம், என்னைக்கு நீ பிறந்தையோ இந்த ஜென்மா இல்ல, என்னைக்கு நீ ஒரு புல்லா பூடா புழுவா மரமா பிறந்தையோ அன்னைக்கு ஆரம்பிச்சு இப்ப நீ இருக்க பத்தியா இந்த ஜென்மால உனக்கு இருக்கக்கூடிய மிருத்யு தாரித்திரம். மிருத்யுன்னா வியாதி, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எந்திருக்க முடியாது, ஓட முடியாது, சரியா சாப்பிட முடியாது, சாப்பிட்ட சோறு ஜீரணிக்காது, எத்தனையோ இருக்கு. தாரித்திரியம் பகவான் கொடுத்திருக்கிற செல்வமே தர்மம் பண்றதுக்கு. எல்லாத்தையும் கோடி கோடியா கோடி கோடியா வச்சுட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு டொப்புன்னு போயிடுவோம், கையில இருக்கிற மோதிரத்தை கூட எடுக்க முடியல, விரலை கட் பண்ணிட்டு எடுத்துடுறோம். மிருத்யு தாரித்ரநாசனம் யார்கிட்ட? இதெல்லாம் எதனால போகும்னா, நீ இங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு பிராமணன் அவனுடைய பாதத்துல இருக்குன்னா. அப்போ கயாவுல அந்த விஷ்ணு பாதம் இருக்கு, உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்லாத ஒண்ணு ரகசியம். அது இந்த விஷ்ணு பாதத்தை ஒருத்தன் தொட்டால் போரும், என்னுடைய குலத்துல இருக்கிற அத்தனை பேரும் உத்தாரணமாகணும்னா அத்தனை பேரும் ஆயிடுவான். அத்தனை பேரும் உதாரணம் ஆயிடுவான். அவன் கேட்டு பெற்றுக்கொண்ட வரம், அவனுக்கு பேரு கயாசுரன். அவனோட பேர்ல இது இருக்கணும்னா அதனால ஊருக்கு பேர் கயா. அந்த இடத்துல இருக்க அந்த விஷ்ணு பாதத்துக்கு அத்தனை மகிமை, அத்தனை மகத்துவம். அப்போ இந்த இடத்துல இதனுடைய மகத்துவத்தை யாரால்? அகஸ்தியர் பிரம்மச்சாரியா இருக்கத்தே வர்றார். யாரு? அகஸ்தியர் மகரிஷி பாக்குறாரு. அப்படியே நிறைய பேர் தலைகீழா தொங்கின்னு இருக்கா. அவளை பார்த்து கேட்கிறார், நீங்கெல்லாம் யாரு? அவ சொன்னாலாம், எங்க குலத்துல ஒருத்த உதாரணமாயிருக்கான், அவனுக்கு பேர் அகஸ்தியர்னு பேரு. அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. விவாகம் பண்ணிட்டாதான் ஒரு மனுஷனுக்கு காரண காரியம் பூர்த்தி ஆறுது. அவனும் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்காதனால பித்ருயஜ்ஞத்தை சரியா பண்ணல. அவன் பித்ருயஜ்ஞம் பண்ணானாதான் நாங்க உத்தாரணம். யாருன்னா அகஸ்தியர்னு பேர்னா, நான் தான் நானா. உடனே கல்யாணம் பண்ணிட்டு அவர் பண்ற. அப்ப இங்க பித்ருக்கள் காத்துன்னு இருக்கா. யாரோ ஒருத்தன் வருவான், என்னுடைய குலத்துல உதிச்ச ஒருத்தன் வருவான். பெரியவா செத்து போறதே சொல்லுவா, நீ வந்துட்டியோனோ நான் செத்து போறேன்பா. அப்ப என்னன்னா, என்னுடைய கடனை இவனால தீர்க்க முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துலதான் யாரை உத்தேசித்து யாருக்கு வேணாலும் பண்ணலாம். முதல்ல அப்பா அம்மா, அப்பா அம்மாவுக்கு பிற்பாடு கூட பிறந்த சகோதரன், அதற்கப்புறமா மாமனார் மாமியார், நம்மளுடைய தாத்தா பாட்டி. இப்படி ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கு. நம்ம ஆத்துல நமக்கு, நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஒரு வயசான அம்மா ஆத்துலயே இருப்பா. அத்தை நம்மளை வளர்த்தவா, நமக்கு சோறு போட்டவா, நம்ம ஆத்துல வேலை பார்த்தவா, இத்தனை பேர். இவ்வளவுதானா? நம்ம ஆத்துல பெருக்கி தொடச்சு சுத்தம் பண்ணிட்டவா, நமக்கு வித்தைய கத்து கொடுத்த ஆச்சாரியன், நமக்கு சாப்பாடு போட்ட பக்கத்து வீட்டுக்காரா, நம்ம ஆத்திலேயே வளர்த்த ஜீவன்கள், பசுமாடு, எரும மாடு, காளை கண்டுக்குட்டி. சில பேர் பசுமாட குழந்தையில இருந்தே பார்த்து 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 கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து, இந்த மாடு டக்குன்னு பிரிஞ்சு எடுத்தோடனே அழ ஆரம்பிச்சிடுவான். ஜீவராசிகள்
எங்கேயோ கோவிலுக்கு போயிட்டே இருப்போம், அந்த கோவில்ல ஏதாவது ஒண்ணு மேல ஒரு பிரியம் இருக்கும். இதை தவிர நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஆத்துல வளர்த்த செடி கொடி மரம் புல்லு பூண்டு நாமளே மறந்து போய் ஏதோ ஜீவராசி காலில் மிதிப்பட்டு செத்து போயிருக்கோம். இத்தனைக்கும் ஒரு பிண்டம் வச்சாக்க அதெல்லாம் உதாரணம் ஆயிடுது. அது கயா. இந்த க்ஷேத்திரத்துல ராமபிரான் யாத்திரையா கிளம்பி வரார் சீதா பிராட்டியோட. இங்க வந்து தங்குறார். மறுநாள் காலையில பொழுது விடியறது. ஸ்ரார்த்தத்துக்காக சாமான் வாங்கறதுக்கு போறார். நேரம் ஆயிடுது. போனவர் திரும்பி வரல. உடனே சீதா மாதா உட்காந்துட்டு என்ன கையில இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்ச உடனே தசரதர் வந்துட்டார். சீதா நீ குடு, நான் வாங்கிக்கிறேன். இன்னும் வரலையே, நீ குடு, நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த சிரார்த்த காலம்னு ஒரு டைம் இருக்கு, அதை விட்டுறக்கூடாது. உடனே சீதா என்ன கையில இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்தா, கையில வாங்கிக்கல, கீழே வீண்டா. பித்ருக்கள் நேரடியா வாங்கறது இல்ல. அதனாலதான் பித்ருக்களுக்கு வந்து தீர்த்தமோ மற்ற காரியங்களை பண்றதை மறித்து பண்ணுவது. இப்படிதான் பண்ணணும். தேவர்களுக்கு எல்லாம் பார்த்தாலும் நேரம் இருக்கும். நம்மளோட ரிஷிகளுக்கு எல்லாம் பார்த்தோன்னா எப்படி விடுவோம், பார்த்தோன்னா இந்த பக்கம் மறித்து. அதனாலதான் இந்த 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 விரல் இந்த விரலுக்கு நடுவுல இந்த இடைப்பட்ட பாகம் இருக்கு பாருங்க, ரொம்ப அவசரம். இது இல்லைன்னா வாழவே முடியாது. இந்த அப்பா அம்மா கொடுத்தது. அதனாலதான் அப்போ தசரதர் கிளம்புறத சொன்னாரா, சாட்சி வச்சுக்கோன்ட்டு போயிட்டார். இத்தனை பேர் இருக்காங்க என்ன அண்ணன் அந்த தானவனா ராமர் வந்துட்டார். சீதைட்ட சொன்னாராம், தலிகையை தயார் பண்ணி சார்த்தத்தை ஆரம்பிப்போன்னார். எல்லாம் முடிஞ்சிருத்து, கவலைப்படாதீங்க. நான் இல்லாம நீ எப்படி பண்ணுவேன், நேரமாச்சு, பித்ருக்கள் வந்துட்டானா. பித்ருக்கள் நாம நினைக்கிற மாதிரி ரூபத்தோட வருது இல்ல, அவ வேற வேற வடிவெடுத்துட்டு வசூ ருத்ர ஆதித்ய சுரூபானாம்ங்கிற. அதெல்லாம் பாக்குறது என்னடா அது அப்படின்ற. இந்த பக்கம் திரும்பி பார்க்கற எல்லாரும் பேசாம இருந்திருக்கா. எல்லாம் பேசாம இருந்தா. யார் யாரெல்லாம் பேசாம இருந்தான்னா, பிராமணன், பசுமாடு, பல்குனி நதி. இது மூணு பேசாம இருந்தது. மூணு பேசாம இருந்தது. சீதா பிராட்டி கண்ணை மூடி சொன்னாலா, அவன் மூணு பேர்ட்ட எது ஐஸ்வர்யமோ அது மறைஞ்சு போகட்டும்னா, மகாலட்சுமியினுடைய முகமாக பாவிக்கப்பட்ட பசுமாட்டனுடைய முகம் பின்னாடி போயிட்டா மகாலட்சுமி. அதனாலதான் பின்னாடி எல்லாம் மூஞ்சியை தொட்டு கூப்பிடுவாது. மகாலட்சுமி பின்னாடி போயிட்டா. பிராமணனுக்கு என்ன தர்தரம் வந்துடுத்து. எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் 10 ரூபா கொடுத்தா தேவலம்மா. கையாளுக்கு பார்த்து எல்லாம் தெரியும் நாளைக்கு. இன்னும் 10 ரூபா கொடுத்தா தேவலம்மா. பிராமணன். நதி சாபம் கொடுத்தா, நீரே ஓடாத பல்குனி. இவ பண்ணின ஸ்ரார்த்தத்தை ஆகச்சன்னு சேர்த்துன்றது அக்ஷய வட்டம் சேர்த்துன்றது. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய விருட்சமாக இருக்கக்கூடிய அக்ஷயவடம் யுகம் கடந்தது, வருஷக்கணக்கு கிடையாது. 2 யுகத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்ட மரம் அக்ஷயவடம். அதனால் ஸ்திரிகளும் சிரார்த்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் கயா மட்டும்தான். மற்ற இடங்கள்ல கிடையாது. மற்ற இடங்கள்ல அனுசரணையா இவாய்வாலோட நான் பேர்பட்ட ஒரு கயா கஷேத்திரத்துல பல்குனி நதி, விஷ்ணுபாதம், அக்ஷயவடம்ங்கிற 3 இடத்துல பிண்ட பிரதானம் பண்ணி ஸ்ரார்த்தம் பண்ணா பித்ருக்கள் அந்த ரூபத்தை எந்தெந்த இடங்கள்ல இருக்காலோ அந்தந்த இடங்கள்ல இருந்தவா அந்த நரக வேதனை அவஸ்தையிலே இருந்து விடுபட்டு அவர்கள் அவர்களுடைய பதத்தை அடைகிறார்கள். அதுதான். அதுலதான் தியாகம் பண்ண சொல்றான். உன்னுடைய அம்மா அப்பாவுக்காக நீ எதை தியாகம் பண்ணுவங்கிற. திரிகணங்கரணங்கள்னால இந்திரியங்கள்னால எதை தியாகம் பண்ண முடியும்னா, அந்த காலத்துல சரீரத்தையே கொடுத்தாலாம். வர வர மெதுவா மாறி 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 என்னுடைய தியாகத்துல நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன், ரொம்ப எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப அது மேல எனக்கு ஒரு பற்று உண்டு அப்படின்னா அத கயா வந்த இனிமேல் எனக்கு அது வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துக்கு மேல பற்றில்லாமல் இருந்தால்தான் பற்றான இடத்தை பிடிக்க முடியும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுகிற. அதனால அப்படி பகவானுடைய சரணத்தை பிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும், அதுக்கு ஒரு பழம், ஒரு இலை, ஒரு காய், அத தியாகம் என்ன சொல்றான். காசிக்கு போனா அதை விடணுமே இதை விடணுமேன்னா கயா ஸ்ரார்த்தம் பண்ணினால்தான் அதை விடுறதுக்கு அனுமதி, இல்லைன்னா கிடையாது. அதனால அப்பேற்பட்ட அந்த கயா ஸ்ரார்த்தம், கயால என்னென்னலாம் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் மேற்கொண்ட பார்க்கலாம். சுவாமியுடைய அனுகிரகம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. அப்படியே கீழே வச்சிருப்பேன்.
கையில் வச்சுன்னு கஷ்டப்படுறது